ஸோ இன்றைக்கி சண்டே எபிசோடில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோராவை தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, தேவை தான். ஏன்னா ரொம்ப நாள் அரோரா நிறைய அடி வாங்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ப்ளே பண்ணாதப்போ அடி வாங்கியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால அரோராவை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அசீம் சீசன்லேருந்தே இப்போ நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு சேவ் வந்து எந்த ஆர்டரும் கிடையாதுன்னு. ஸோ அதெல்லாம் பிலீவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஹாட் சீட்டில் யாரை வச்சுருக்காங்கன்னா, பிரஜனையும் கெமியையும் வச்சுருந்துருக்காங்க. அது கண்டிப்பாக பிரஜனை தான் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் வந்து பிரஜனை எலிமினேட் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹோஸ்ட் கிட்ட இந்த பிஹேவியர் இருந்ததுனால எலிமினேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாட்டர்டே எபிசோட் போனவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆர்கியூமெண்ட்டை பிரஜனுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் அந்த ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப நேரம் போயிருந்திருக்கு போல இருக்குது. கடைசி உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும்லன்னு சொன்னதில் தான் விஜேஎஸ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு சேர்லாம் தூக்கி போட்டு போயிருக்கார் போல இருக்குது. ஸோ அதை வந்து நமக்கு கட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தான் என்ன தெரியும்லன்னு சொன்னது. அது வந்து அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா வெளியில் உள்ள நட்பெல்லாம் இங்கே கொண்டுட்டு வரக்கூடாது. அது அவர் பண்ண தப்பு. அண்டு இவர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே, ஹோஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே 3 பேர் உட்காந்து பேசிகிட்டுலாம் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து யாராச்சும் ஒருத்தர் தடுத்துருக்கணும். இல்லை பிக் பாஸ் வந்து மண்டே எபிசோடில் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரைட் விடணும். அவர் ஒரு ஹோஸ்ட், அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லணும். சொன்னாலும் இவங்கெல்லாம் திருந்துவாங்களா என்னங்கிறது தெரியல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பிக் பாஸும் விஜய் சேதுபதி சார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்ஸ்லாம் அது நடக்கும்போது நான் எந்த ரூலையும் மதிக்க மாட்டேன்னு சொல்லும்போது பிக் பாஸோ இல்லைன்னா விஜய் சேதுபதி சாரோ யாராச்சும் வந்து உள்ளே வந்திருக்கணும். அப்போ அவங்களுக்கு வேறு யாருமே கண்டென்ட் கொடுக்கல. இப்போ கண்டென்ட் கொடுக்குறவங்க ஏதாவது சொன்னால் இருக்கிற கண்டென்ட்டும் போய்டும்னு சும்மா இருந்தாங்க. இப்போ கண்டென்ட் கொடுக்குறவங்க நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா, அந்த வந்த நிறைய பேரும் எல்லாருமே அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு இடிக்குது. இப்போ வந்து குத்துதே கொடையுதேன்னு சொல்லி யூஸ் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு அவங்க தடுத்துருக்கணும். அதனால தான் அவர் வந்து அந்த சேர்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கார் போல இருக்குது. அண்ட் வந்து அப்புறமா எஃப்ஜேயோட கேப்டன்சி இன்றைக்கி சண்டே எபிசோடில் பாராட்டியிருக்காங்க. ஒரு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கார் போல இருக்குது. ஸோ ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. அரோராக்கும் எஃப்ஜேக்கு இதுவரை கிடச்சதில்ல. 2 பேத்துக்குமே கிடச்சிருக்கு. அண்ட் கெமி எலிமினேஷன் அப்போது சாண்ட்ரா வந்து கொஞ்சம் ஏதோ வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியாது. அண்ட் ஆல்சோ நாமினேஷன்ஸ் டிஸ்கஷன்ஸ் பற்றி ஒரு சின்ன இது போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓவரால் இன்றைக்கி எபிசோட் வந்து ரொம்ப போரிங் எபிசோடாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சண்டே எபிசோட் பார்த்தவங்க உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.